ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பேக்கரி ஸ்டைல் எக் பஃப் தாங்க செய்ய போகிறோம். ஓவன் இல்லாமல் எப்படி ஈஸியாக குக்கர்லேயே செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். 2 கப் மைதா மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா திக்கான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப லூஸாக இல்லாத அளவுக்கு கொஞ்சம் திக்காகவே பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு மணி நேரம் அளவுக்கு இதை ஊற விட்டுருங்க. மூடி வச்சுருங்க. முட்டை ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை நம்ம வேக போட்டுடலாம். இதுக்கு ஒரு மசாலா இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸாக பல்லாரி வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா மெல்லிசாவே நறுக்கிக்கோங்க வெங்காயத்தை. அப்போ தான் நல்லா வதங்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. உங்கள்கிட்ட ஏதாவது காய் இருந்தால் சேர்த்துக்கலாம். கேரட், பட்டாணி எதாக இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் குடமிளகாய் தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம வெஜ் பப் செய்கிறதா இந்த மட்டுமே, இந்த மசாலா மட்டுமே போதும். நம்ம இதையும் வச்சு செஞ்சுக்கலாம். இது கூடவே எக்கு வச்சோன்னா எக் பஃப் ஆகிடும். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டோம். மாவு எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பார்ப்போம். மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த சீட்டு பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். 150 ருபீஸ். ஏன்னா பரோட்டா போடுறதுக்கு தேவைப்படுன்னு வாங்கியிருக்கிறேன். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ மாவு நல்லா உருட்டியாச்சு. மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ மாவு சின்ன சின்ன பீஸ்லாம் நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த மாவு நம்ம சப்பாத்தி மாவுலாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக தேய்ச்சி ஒன்று மேலே வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்போ இதை தேய்ச்சி எண்ணெய் தடவி எடுத்து வச்சிடலாம். இது மேலே இன்னொரு பீஸும் எடுத்து நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். ஒரு 3 சீட்டு 4 சீட்டு ஒன்று மேலே ஒன்றா வச்சு நம்ம தேய்ச்சிட்டு கட் பண்ணோம்னா நமக்கு அடுக்கடுக்காக கிடைக்கும். அந்த மாதிரியும் செய்யலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சிங்கிளாக தேய்ச்சிட்டு நல்லா மடித்து விட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சிட்டு இதை அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. நல்லா உள்ளே ஆயில் தடவிக்க. உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் கூட தேய்ச்சிக்கலாம். நான் பட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா ரொம்ப திக்காகிடுச்சு, கட்டியாகிடுச்சு. அதனால் எடுக்க முடியாது எண்ணெயே தேய்ச்சிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே நீங்கள் ஃபில்லிங் வச்சு இப்படியும் செஞ்சுக்கலாம். இது ஒரு இதிலே பார்த்திங்கன்னா நம்ம 4 மடிப்பாக மடிச்சிருக்கிறோம். இப்போ இதுக்குள்ளே மசாலா வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மடிச்சிட்டோன்னா இது வெஜ் பப்ஸ். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெஜ் பப்ஸ்க்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை தேய்ச்சிட்டேன். கொஞ்சமாக இது மேலே மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஏற்கனவே 2 சீட்டு தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சீட்டை எடுத்து இது மேலே வச்சுக்கோங்க. இது 3 சீட்டு நம்ம சேர்த்து வச்சு தேய்க்கும்போது நமக்கு நல்லா இழுத்து தேய்க்கிறதுக்கும் வரும், நல்லா விரிஞ்சு வரும். இப்போ இது மேலே மாவு போட்டுட்டு இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா விரித்து தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்போ இந்த ஓரங்கள் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு சென்டராக ஒரு பீஸ் கட் பண்ணி இதை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதையும் கொஞ்சம் நல்லா விரித்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணால் நல்லா விரித்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா பெரிய பப்ஸாக வேணால் நல்லா பெருசாக கூட நம்ம விரித்து தேய்ச்சிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காய மசாலா வச்சுட்டு கூடவே முட்டையை வச்சு இந்த மாதிரி மடித்து விட்ருங்க. இது பிரியவே பிரியாது. இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டிங்கன்னா அப்படியே செட் ஆகிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம மடித்து எடுத்துக்கலாம். இன்னொன்று வச்சு காமிக்கிற பாருங்கள். இதை மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இந்த வெங்காயம் இது கூட இந்த முட்டையை வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. உள்ளே வச்சுருக்க மசாலா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நீங்கள் நான்வெஜ் வச்சு செய்கிறதா இருந்தாக்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் முட்டை வெங்காயம்னால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை. இதுவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் மடித்து பார்க்கலாம். இதை மடிச்சிட்டு அந்த மாவை ஒட்டி லைட்டாக அமுக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் நான் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். இது மேலே வந்து லைட்டாக கொஞ்சம் பட்டர் தடவிக்கோங்க. பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இது மேலெல்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணி வச்சுக்குவோம். அப்போ தான் நல்லா ப்ரௌனாக நல்லா கலர் கிடைக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருங்க. இப்போ நம்ம இதை குக்கரில் தான் நம்ம பொரிக்க போகிறோம். நம்மக்கிட்ட ஓவன்லாம் கிடையாது. நீங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றி போட்டு பொரிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு பூரி பொரிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி குக்கரில் செய்யும்போது ஹீட்டு வந்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக கிடைக்கும். அதனால் நல்லா வெந்து வரும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம எல்லா பஃபையும் உள்ளே எடுத்து வச்சுட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கலாம். தேவைப்பட்டால் மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. பாதி வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா பப்ஸு நமக்கு ரெடி ஆகிடும். கருகாத அளவுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்ல கலர் நல்லா ப்ரௌனாக வர்ற அளவுக்கு நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போ பப்ஸு நல்லா பொன்னிறமாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. நல்லா பொன்னிறமாக வெந்து மொறுமொறுன்னு இருக்குது. நம்ம உள்ளே வந்து வெங்காயம் முட்டை எல்லாமே வேக வச்சது. இப்போ நம்ம திருப்பி திருப்பி போட்டதுனால நல்லா மாவு ஃபுல்லாகவே நல்லா வெந்திருக்கு. நம்ம அமுக்கனா அப்படியே நொறுங்குற அளவுக்கு நல்லா சூப்பராக அப்படியே பேக்கரி ஸ்டைல்லேயே உங்களுக்கு பஃப் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி தாங்க இதை ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன். தயக்கத்தோடு தான் ஆரம்பித்தேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. மேலெல்லாம் நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக அப்படியே பிடிச்சி அமுக்குனா நொறுங்குற மாதிரி சூப்பரான பேக்கரி ஸ்டைல் பஃப்பு ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் தயங்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இதை இஃப்தாருக்கு தான் செஞ்சுருக்கிறேன். நீங்களும் பிடிச்சிருந்தா இஃப்தாருக்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இஃப்தார் ரெசிபியோட பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.